ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ், நீங்கள் வரப்போகிற 2026க்கு டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஜென்ரல் தமிழ் எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு புக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஜென்ரல் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சிலபஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஸோ அதுக்காண்டி ஒரு ரிவிஷன் புக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஜஸ்ட் இதில் சிம்பிளான கண்டென்ட்டு தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எலாப்ரேட்டாக நீங்கள் ஸ்கூல் புக் சரியாக இருக்கிறது அவுட் சோர்ஸ் புக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த புக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ரிவிஷன் பர்பஸ், அதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட், அதாவது நம்ம தமிழ் சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு ஒரு கிளியர் ஐடியா யாருக்குமே இல்லை. ஏன்னா நிறையா சேனல்ஸில் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த புக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிகினராக இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எலாபரேட்டாக படிக்கலாம். அதே இது ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு, அதாவது இதில் கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் வேல்யூபிளாக தான் இருக்குது. நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஒரு 370 பேஜஸ் இருக்குது. அந்த 370 பேஜஸ்லேயுமே ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நம்ம என்னென்ன இலக்கணமாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த திணைமரபு, பால் மரபு, கலைச்சொற்கள் எல்லாமே, கலைச்சொற்கள்லாம் புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். அவுட் சோர்ஸ் கண்டென்ட் தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம விர்ச்சுவல் அகாடமி அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு அதாவது ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஐடியா, அதாவது தமிழ்னா என்ன, டிஎன்பிசியில் ஜென்ரல் தமிழ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு 15 MB தான், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் நிறையா நோட்ஸ் நம்ம அவுட் சோர்ஸ் நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.